வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புதிய கான்ட்ராக்டில் கடந்த சில மாதங்களாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்க்கலாம். நம்ம புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆக போகிறோம். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆன காரணத்தினால அதனால் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். எப்போவுமே புதிய கான்ட்ராக்ட் போகிறதுக்கு முன்னாடி பழைய அந்த கான்ட்ராக்ட் புதிய கான்ட்ராக்ட் நம்ம சொல்கிறதுலாம் என்னென்னா கடைசி 30 நாளில் நடக்கிற ஆக்டிவான பார்ட்டு அதுதான் நம்ம புதுசாக கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறதுன்னு சொல்லுறோம். ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கடைசி 30 நாளைக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரேடிங் அதில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து புதிய கான்ட்ராக்ட் சொல்கிறது கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் நம்ம பழக்கத்தில் அதை புது கான்ட்ராக்ட் சொல்லிக்கிறோம். இப்போ இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதமாக, அதாவது ஜூலை ஆகஸ்ட் அப்படின்ற 2 மாதத்தில் 182 இந்த கோடு பாருங்கள், 182 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கோடு கிடையாது, அது வந்து ஒரு ஜோன் தான். நம்ம கோடு மாதிரி போட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் அது மேலே கீழே ஏற்ற இறக்கங்கள் அந்த ஜோனை சுற்றி இருக்க தான் செய்யும். 182 அப்படின்ற இடத்துல பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. வால்டிலிட்டி அங்கே ட்ரேடிங் வால்யூம்லாம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு தெரியுது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஒரு 4 முறையாவது குறிப்பாக 182 சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் நடுவில் 186 உடைச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆகஸ்ட் மாதம் 196க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் ஆகஸ்ட் ஆரம்பத்துலேருந்து 196 உடைக்க முடியாத காரணத்தினால ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 172 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதுதான் கான்ட்ராக்டுடைய லோவாக அமையுது. 172 இந்த கான்ட்ராக்டோட லோவாக இருக்குது. அதுலேருந்து என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை தொடராமல் திருப்பி 182க்கு மேலே வந்து 186 உடைச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை 196க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் வீடியோ ப்ரெசன்டேஷன் நாங்கள் போடுறதுலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன கான்ட்ராக்டில், அதாவது போன வாரம் முழுவதும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா நிறைய இடத்துல ட்ரேடிங்கை விட்டு வெளியே இருந்தோம். எதனாலன்னா 182க்கு மேலே க்ளோசிங் வந்தால் தான் நம்ம அங்கே நம்மளுடைய செல்லிங்லேருந்து பையிங்க்கு மாறுவோன்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தோம். அந்த 182 தான் இங்கே 186 இருக்குது. எதனா இதை உடைச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் பை பண்ணால் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குன்ற எதிர்பார்ப்புனால செஞ்சோம். ஸோ இப்போ நமக்கு எந்த குழப்பமும் கிடையாது. மார்க்கெட்டுடைய நம்ம ஆரம்பிக்கிற இடம் எதில் இருக்குது அப்படின்றது பையிங்கில் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ ஸ்கேல் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனது கொஞ்சம் சரிவை சந்திச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நமக்கு இருக்கிற ஒரே கன்ஃபியூஷன், குழப்பம் என்ன அப்படின்னா எது வரைக்கும் பை பண்ணலாம். 186 வரைக்கும் சொல்லியாச்சு. ஆனால் 198லேருந்து 86 அப்படின்றது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜோன். அதனால் 192 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி 190ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 202. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கோடெல்லாம் மார்க் பண்ணுறது பழைய ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்து மார்க் பண்ணுறமே தவிர இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.